தமிழகத்தில் மனித கழிவுகளை மனிதர்களே அள்ளும் போக்கினை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில், கடலூரில் பாதாள சாக்கடை அடைப்பை அகற்ற தொழிலாளர்கள் பாதாள சாக்கடைக்குள் இறங்கி சுத்தம் செய்யும் காணொலி அதிர்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். துப்புரவு செய்பவர்கள் கருவிகள் வாங்க மத்திய அரசு 5 லட்சம் ரூபாய் உதவித்தொகையுடன் திறன் மேம்பாட்டு பயிற்சியும் அளித்து வருகிறது என்றும், இயந்திரமயமாக்கப்பட்ட துப்புரவு பணிக்கு வரும் 2025-2026 நிதியாண்டு வரை 349.70 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தமிழகத்தில் மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் முறை தொடர்ந்து கொண்டிருப்பது வன்மையாக கண்டனத்துக்குரியது என்றும், மனித உரிமைகளுக்கு எதிரான இந்த செயல்பாடு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு விரோதமானது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த போக்கினை உடனடியாக தடை செய்து இதற்கு காரணமான அனைவர் மீதும் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கடலூரில் பாதுகாப்பு உபகரணமின்றி பாதாள சாக்கடையில் இறங்கி ஒப்பந்த ஊழியர் அடைப்பை அகற்றும் காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாநகராட்சியில் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் பல இடங்களில் அடைப்புகள் ஏற்பட்டு கழிவுநீர் சாலைகளிலும் தெருக்களிலும் வழிந்து ஓடுகிறது. மனித கழிவுகள் கலந்துள்ள அந்த கழிவு நீரால் துர்நாற்றம் ஏற்பட்டு பொதுமக்களுக்கு பெரும் சுகாதார சீர்கேடு நிலவி வருகிறது. இந்நிலையில் கடலூர் புதுப்பாளையம் பகுதியில் எவ்வித பாதுகாப்பு உபகரணமுமின்றி ஒப்பந்த ஊழியர் ஒருவர் பாதாள சாக்கடையில் இறங்கி அடைப்பை அகற்றும் காட்சிகளும் வெளியாகியுள்ளது. அவர் மூச்சை அடக்கி கழிவு நீரில் மூழ்கி ஆபத்தான முறையில் செயல்படும் வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல கடலூர் மாநகராட்சியில் பாதாள சாக்கடை அடைப்பை அகற்றும் பணியில் பல ஒப்பந்த ஊழியர்கள் ஈடுபடுவதாக புகார்கள் எழுந்துள்ளன. இதனையடுத்து அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கி மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அதுக்கு நேரா பாரு, அப்படி நேரா சோத்து ஒட்டுல பாரு, அடிக்கு கீழே அடியில ஒரு படி இருக்குல்ல, அதுக்கு கீழே இருக்கு. இந்த சைடு தான் வைக்கணும், கால இந்த சைடு தான் வைக்கிறான், இந்த சைடு பாருங்க. இந்த செய்தி தந்தி டிவியில் ஒளிபரப்பான நிலையில் இச்சம்பவத்திற்கு பல்வேறு அமைப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் கடலூர் மாநகராட்சி ஆணையரான IAS அதிகாரி அனு சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரரை நேரில் அழைத்து விசாரணை மேற்கொண்டார். ஒப்பந்ததாரரின் பதில் திருப்தி அளிக்காததால் அவரது ஒப்பந்தத்தை உடனடியாக ரத்து செய்து மாநகராட்சி ஆணையர் உத்தரவிட்டார். பாதாள சாக்கடை சுத்தம் செய்வதற்கான இயந்திரங்கள் மாநகராட்சியில் உள்ளபோது அதனை பயன்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் விசாரணையும் நடைபெற்று வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.